அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன். கனடாக்கு நீங்கள் எப்படி இமிக்ரேட் பண்ணலாம்னு சொல்லி நான் ஒரு லாயரோட பேசி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொண்டு வரேன். ஏனெண்டா நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தேன் நீங்கள் எப்படி கனடாக்கு வரலாம்னு சொல்லி. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ற முதல் இருந்த முறைகள் எல்லாம் இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு. லைக் விசிட்டராக நீங்கள் விசா எடுக்கிறது, மற்றது ஸ்டூடெண்ட் விசா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ இருக்கிற விசா என்னென்னா நீங்கள் உங்களோட நாட்டில் ஒரு நல்ல பிஸ்னஸில் இருக்கிறீங்க, நல்ல பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறீங்க, இங்கே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட லைஃப்பை கொண்டு போகணும், அல்லது நீங்கள் நல்லா இருக்க வேணும், உங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண வேணும் யோசிச்சிங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னென்னா பிஸ்னஸ் விசா. அது எப்படி என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அங்கே இருக்கிற பிஸ்னஸ் சம்மந்தமான முழு எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் ஒரு ரெசுமியாக செய்து அதோட ஒரு கவரிங் லெட்டர், அந்த கவரிங் லெட்டரில் நீங்கள் எவ்வளவு ஃபண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, இங்கே வந்தால் நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு அப்படியான விஷயங்கள், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்குது, இந்த விஷயங்களை நீங்கள் ஒரு ரெசுமிலையும் கவரிங் லெட்டரும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு லாயரோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி தரலாம். லாயர் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஹெல்ப் பண்ணுவார். அந்த பிஸ்னஸ் விசா கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறீங்க, இங்கே நீங்கள் அந்த அதே பிஸ்னஸ்ஸை அல்லது சிமிலர் அதை மாதிரியான அதோட தொடர்பட்ட ஏதோ ஒரு பிஸ்னஸை நீங்கள் இங்கே செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வேணும். அந்த பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை நீங்கள் ரன் பண்ண வேணும். ரன் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் உங்களோட எல்லா விதமான ஃபைலில் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. நான் ரெஃபர் பண்ணுற ஒரு லாயர் உங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய லாயர் நான் தருவேன். அந்த லாயர் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை பிஆர் எடுக்கும் வரைக்கும் உங்களை கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த விசா பார்த்தீங்கன்னா கனேடியன் டாலர் 200,000 வரைக்கும் உங்களுக்கு மினிமம் தேவை, குறைஞ்சது 200,000 தேவை. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன விதமான பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 800,000, 200 to 800,000 கனேடியன் டாலர். அப்போ நீங்கள் உங்களோட நாட்டில் அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளோ 2 லட்சம் இருந்து 8 லட்சம் வரைக்கும். ஸோ இந்த விசாவுக்கு கட்டாயமாக ஃபண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்க வேணும், அதே நேரம் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேணும். இதை நீங்கள் அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் ஃபேமிலியாக இங்கே ஒர்க் பெர்மிட் மாதிரி கைண்ட் ஆஃப் ஒர்க் பெர்மிட் மாதிரி தான் இது ஆரம்பத்தில் நீங்கள் பிறகு அதை விசாவை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் இதில் எந்த பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏஜென்சி செய்கிற இல்லை, ஏஜென்சி செய்கிறேன்னு யோசிக்காதீங்க. இமிக்ரேஷன் அல்லது இந்த விசாவுக்கு நான் செய்கிறேன். நான் இதில் என்னுடைய பங்கு என்னென்னா இந்த பிஸ்னஸ் விசா கட்டாயம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ண வேணும். நான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறபடிவா அந்த சப்போர்ட் நான் உங்களுக்கு செய்வேன். இந்த லாயரோட நாங்கள் இது ஒரு பார்ட்னராக பண்ணி தான் செய்கிறோம், ஒரு டீமாக. ஸோ ஆகவே நீங்கள் என்னென்று சொன்னால் இதுக்கு சம்மந்தமாக என்ன பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறீங்க என்னன்றதை நீங்கள் ஒரு ரெசுமியை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் அதுக்கு பிறகு நாங்கள் மேற்கொண்டு இதை பற்றி பேசலாம் டீட்டெயிலாக. ஸோ ரெண்டாவது அடுத்த விசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கிறீங்க உங்களோட நாட்டில், அல்லது நீங்கள் ஒரு பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர், அதாவது வயோதிபரம் பராமரிக்கிறவராக இருக்கிறீங்க, அது சம்மந்தமான உங்களுக்கு எஜுகேஷன் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குண்டா அந்த விசாவை இலவாக எடுக்கலாம். அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கீங்க. அது இந்த அப்படியான தொழில் வாய்ப்புகள் இங்கே ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதால அந்த விசாவை இலவாக எடுக்கலாம். ஸோ அப்படியான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ரெசுமி அண்ட் கவரிங் லெட்டர், அதாவது சிவிஓ பயோடேட்டான்னு சொல்லுவீங்க, இது ரெண்டு கூட நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்கன்னா நான் அதை இன்ஃபர்மேஷனை லாயருக்கு அனுப்பி லாயர் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு நாங்கள் மேற்கொண்டு என்ன செய்யலாம்ன்றதை உங்களோட தொடர்பு கொண்டு பேசலாம். ஸோ இது 2-3 விசா தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கனடாவில் இருக்குது. இதை நான் ஏன் கொண்டு வந்தேனாண்டா நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணின வடிவால் இதை பற்றி கேட்டிருந்ததால் இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் நான் இதை கொண்டு வந்தேன். இதை விட நீங்கள் வேறு ஒர்க் பெர்மிட் எடுக்கலாமான்னு சொன்னால் அதுவும் ஒரு வகையில் லாயர் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா அதுவும் உங்களுக்கு ஒரு வகையாக சப்போர்ட் பண்ணலாமென்று செய்யலாமென்று.
ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் லோயருக்குரிய கோஸ்ட் இருக்குது, செலவு இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களோட விசாக்குரிய எக்ஸ்பென்சஸும் செலவும் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. அதாவது நீங்கள் டிக்டாக் மெசேஜ்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு கைட் பண்ணலாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி. ஓகே, ஸோ நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு லைக் பண்ணி நீங்கள்டா லைக் பண்ணுங்கள், அல்லது காமெண்ட் பண்ணுறேன்டா காமெண்ட் பண்ணுங்கள். இது தொழில் சம்மந்தமான ஒரு விஷயம், இமிக்ரேஷன் சம்மந்தமான ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் ஹாப்பியான சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி.